தானியேல் 3வது அதிகாரம் படித்து பாருங்கள். தானியேலோட ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படுது. அந்த சூழ்ச்சியினால் அவங்க எரிகிற நெருப்பு சூளையில் தள்ளப்படுகிறாங்க. அப்போ ராஜா ஒரு டிமாண்ட் வைக்கிறார், நான் நிறுவன அந்த பொற்சிலையை நீ வணங்கினேன்னா நான் உன்னைய விடுவிச்சிருவேன் அப்படிங்கிறார். அப்போ அவங்க 3 பேரும் தேவன் மேலே இருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தம் நிச்சயமாகவே தேவன் உம்முடைய கையில் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாக தேவதூதனை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி வணங்க மாட்டோம் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறாங்க. முடிவில் என்ன இருந்துச்சு? நெருப்பு சூளையில் போடப்பட்ட அவங்களோட முடி கூட கருகலை அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் நம்மளுக்கு எதிராக எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் சூழ்ச்சி செய்யலாம், நம்ம ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம வழிபடுகிற தேவன் நம்மை தப்புவிக்கும்படியாக தேவதூதனை அனுப்பி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மளை நிச்சயமாகவே விடுவிப்பார். வேதத்தில் எவ்வளவோ எடுத்துக்காட்டு இருக்கு. மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் செய்த அந்த தூக்கு மரத்தை ஆமானே மரணித்தான். அதே போல தான் நம்மளுக்கு எதிராக யார் எவ்வளோ சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அந்த சூழ்ச்சி அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர தேவனால் நமக்கு என்றைக்குமே பாதுகாப்பு உண்டு.